எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் திருப்பி லக்கி அவங்க வேலையை காமிச்சிட்டே தான் இருப்பாங்க. அதனால தான் ஒரு டப் வச்சு நாங்கள் ஹால்லேயே வந்து அவங்க டாய்ஸ் எல்லாமே வச்சிட்டோம். எப்போ வேணுமோ விளையாடுங்க, அப்புறம் எடுத்து நீங்களே க்ளீன் பண்ணி வச்சிருங்க அப்படின்ட்டு. இப்போயே லக்கி அவங்க விளையாடினாங்கன்னா அந்த டாய்ஸ்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறது அப்படின்னு கொஞ்சம் பொறுப்பாக மாறிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆல்ரெடி அவங்க செமையாக வளர்ந்துட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் இந்த மெஸ் எல்லாம் இல்லாமல் போயிடும். அப்போ கண்டிப்பாக இந்த குட்டி குட்டி விஷயத்தெல்லாம் மிஸ் பண்ணுவோம் இல்லையா? அதனால அவங்க ப்ளே பண்ணும்போது நாங்களும் பெருசாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அப்புறம் கிச்சன் பக்கம் போய் விசிட்டை போட்டுட்டு இதோ பாருங்கள், இந்த மேக்ஸி உங்ககிட்ட காமிக்க நான் வந்து வந்தாச்சு. நிறைய பேர் நான் போட்டிருக்க மேக்ஸி நீங்கள் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். எல்லா மேக்ஸிக்கும் எங்கிட்ட லிங்க் இருக்காது, இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மேக்ஸியை நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். அதோட லிங்க்குமே டேக் பண்ணியிருக்கேன், வேணா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். 350 rupees சம்திங் என்னமோ வாங்கினேன். செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சு. பின்னாடி இந்த மாதிரி நாட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மாதிரி பானெக் அண்ட் பின்னாடி வீநெக் கொடுத்துருந்தாங்க. மேலே வந்து இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரி கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டியுமே சூப்பராக இருந்துச்சு. ஆன்லைனில் நல்லா தேடி ப்ரைஸ் கம்மியாக இருக்கான்னு பார்த்து வாங்குவேன். இல்லாட்டி டி நகர் ரோட் ஷாப்ஸில் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவேன். இந்த மேக்ஸி உங்களுக்கு பிடிச்சிருந்தா க்ரீன் அக்கா பிரியாக்கான்னு கீழே கமெண்ட்